மத்தேயு 28வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள் வாசிப்போம். ஆனால் நம்ம முதல் 7 வசனங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6.5 வருஷம் கழித்து கடைசி அதிகாரத்துக்கு வந்துட்டோம். மத்தேயு 28வது அதிகாரம் முதல் 10 வசனங்கள் உங்களால் எளிமை நிற்க முடிந்தால் எளிமை நின்று நாம் எல்லோரும் வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடன் சொல்லுவோம். Matthew chapter 28 verse 1 to 10. சரியா, வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை இங்கே ரொம்ப அருமையாக மத்தேயு நமக்கு விளக்கி காட்டிகிட்டு இருக்கார். அதாவது நம்ம இதுவரைக்கும் படித்த மத்தேயு சுவிசேஷத்தில் படித்த எல்லா காரியமும் இப்போ தான் ஒரு கிளைமேக்ஸ் போல் இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, மிக முக்கியமான ஒரு காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நம்முடைய விசுவாசமே கிடையாது. ஸோ அதனால் இதுதான் இருக்கிறதுலே மிக மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆனால் அந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லும்போது உலகத்தில் வேறு விதமான கருத்துக்கள், அது மாத்திரமில்லை ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேஷனலிசம் என்று சொல்லி, அதாவது அவங்களுக்கு என்ன உணர்வு, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தெரியணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள். அவங்க அவங்களுடைய ஒரு எண்ணங்களுக்கு, அவங்களுடைய எண்ணங்களுக்கு புரியக்கூடியதாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம், இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி நிராகரிக்கக்கூடிய ஒரு மக்களை பார்க்குறோம். ரெண்டாவது அவ்விசுவாசத்தில் இருக்கக்கூடிய மக்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நாங்கள் விசுவாசிக்கவே மாட்டோம், இப்படி ஒரு காரியம் நடந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். மூன்றாவது இன்னொரு கூட்டம் யார் பார்க்குறோம்? சந்தேகம். எதை சொன்னாலும் சந்தேகப்படக்கூடிய, அதை எப்படி உயிரோடு வர முடியும், அதை எப்படி மரித்த ஒரு உயிரோடு வர முடியும் என்று சொல்லி சந்தேகப்படக்கூடிய ஒரு சிலர் ஆனஸ்டாக சந்தேகப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க. நேர்மையாக உண்மையிலே இருக்குமா இல்லையான்னு சந்தேகப்படக்கூடியவங்க. இன்னொருத்தவங்க மாய்மாலமாக சந்தேகப்படக்கூடிய ஒரு மக்கள் இருக்கிறதையும் பார்க்குறோம். நான்காவதாக, என்ன நடந்தால் எனக்கு என்ன, எப்படி அவர் உயிரோடு எழுந்தார் எழும்பலை, அதை பற்றி நான் கவலைப்படலை, இன்டிஃபரன்ஸ், அதை பற்றி என்னை ஒன்றுமே செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். அஞ்சாவது இக்னரன்ஸ், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு தெரியவும் செய்யாது, நான் அதை பற்றி அறிந்து கொள்ளவும் விரும்பலை அப்படின்னு. கடைசி ஆறாவதாக ஒரு கூட்டம் அதை எதிர்க்கக்கூடியதா, அப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது, நாங்கள் அதை பற்றி கவலையே படலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம், அதை எதிர்க்கக்கூடியதாக, இது எல்லாம் முழுக்க முழுக்க போய் இப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடிய காரியம். ஆனால் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ஒரு மறுமொழி கர்த்தருடைய உயிர்த்தெழுதுக்குன்னா, விசுவாசத்தோடு அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம விசுவாசத்தோடு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் நாம் விசுவாசித்து அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இங்கே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ நூல்கள்லையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து மிக தெளிவாக நம்ம எழுதி வைத்திருக்கிறாங்க. அவங்க அவங்கள யாரும் வம்பு பண்ணி நீங்கள் இதை விசுவாசிக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி யாரும் பண்ணலை.
அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கூட இருந்ததை வைத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து எழுதி வைத்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, இங்கே வந்து பார்க்கும்போது இந்த இந்த மீதி பேர் சகோதரிகளை நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஏறக்குறைய 500 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு அவர் தரிசனமானார் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இதெல்லாம் வந்து என்ன, உண்மையாக அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை கூறக்கூடிய காரியத்துக்கு தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. அந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நம்ம வேத வசனம் மீதி எல்லாமே, நம்மளுடைய விசுவாசம், இந்த வசனங்கள், இது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். அதனால் இது மிக மிக முக்கியமான காரியம். இங்கே மத்தேயு இவ்வளவு காலம் நம்ம இந்த படித்து கொண்டு வந்தோம் இல்லையா, அவ்வளவு காலம் படித்து கொண்டு வந்தனுடைய நோக்கம் என்ன? அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று அவரை குறித்து சாட்சி சொல்லும் விதமாக சொன்னதான் இங்கே மத்தேயு எழுதக்கூடிய சுவிசேஷம். இதைத்தான் மார்க் எழுதினார், லூக்கா எழுதினார், யோவான் எழுதினார். அது மாத்திரமல்ல, புதிய ஏற்பாடு முழுவதும் சரி பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சபை பிறந்த நாள் என்று சொல்லக்கூடிய பெந்தெக்கோஸ்தே நாள் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். பேதுரு எதை குறித்து பிரசங்கம் பண்ணுறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணுறாரு. அதற்கு பின்பாக மறுபடியும் பார்க்குறோம் அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திலையும் சரி 5வது அதிகாரத்திலையும் என்ன, மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணுறாரு. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியு வீட்டில் மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணுறாரு. ஸ்தேவான் ரத்த சாட்சியாக மரிக்கிறார். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் எதை குறித்து சொல்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் யாரை பார்க்குறோம்? நம்ம வந்து மறுபடியும் வந்து பிலிப்பு வந்து அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதற்கு பின்பாக அப்போஸ்தலர் 9வது அதிகாரமாக இருக்கட்டும், இல்லை 13வது அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலர் முழுவதுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப திரும்ப எல்லா இடங்களிலும் சாட்சி சொல்லி அதை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அடுத்து ரோமர் புஸ்தகத்தில் வந்து முதலாவது என்ன சொல்கிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் சொல்லும்போது என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனத்தின்படியே அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று சொல்லக்கூடியதாக. 2 கொரிந்தியரில் சொல்லும்போது என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி தேவன் உயிரோடு எழும்பி வர பண்ணினார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்றார். கலாத்தியதில் சொல்லும்போது எப்படி பிதாவாகிய தேவன் மறுபடியும் மரித்தோரிலிருந்து அவரை எழும்பி வர பண்ணினார்னு. எபேசியர் புஸ்தகத்திலையும் சொல்லும்போது கிறிஸ்து எப்படி மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து வந்தார். பிலிப்பியரில் வந்து சொல்லும்போது என்ன எழுதுறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை தவிர்த்து வேறு என்றையும் நான் அறிய விரும்பவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறாரு. கொலோசை சபைக்கு எழுதும்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்கிறாரு. தெசலோனிக்க சபைக்கு எழுதின கடிதமாக இருக்கட்டும், பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது என்ன, அதுதான் நமக்கு ஒரு ஜீவன் உள்ள நம்பிக்கையை கொடுக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் பைபிள் ஸ்டடி படித்து கொண்டு இருக்கிறோம். அது முழுக்க முழுக்க என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலும் அவர் எப்படி மறுபடியுமாக வந்து ராஜாவாக மொத்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறார்னு. அப்போ நீங்கள் வந்து மொத்த புதிய ஏற்பாட்டினுடைய மொத்த அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். ஏன்னா அதுதான் நம்முடைய விசுவாசத்திற்கும் இந்த வேத வசனத்திற்கும் மூலதனமாயும் ஆதாரமாயும் இருக்கிறது என்பதை நம்ம மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம வந்து எதற்காக ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதிக்கிறோம், சனிக்கிழமையில் ஆராதிக்காமன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடும் விதமாக. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் ரொம்ப அழகாக இதை குறித்து சொல்லும்போது ஒரு அருமையான கோட் கொடுக்குறாரு. அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, He has placed our rest day not at the end of the week of toil, but at the beginning of the rest which remaineth for the people of God. Every first day of the week we should meditate upon the rising of our Lord and seek to enter into the fellowship with Him in His risen life. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடும் விதமாக நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், வாரத்தினுடைய முதலாம் நாளில் நம்ம எல்லாரும் கூடி ஆராதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே செய்து முடித்த அந்த ஓய்விலிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம்.
பழைய ஏற்பாட்டில் வந்து ஓய்வு நாளில் கூடி வந்து ஆராதிச்சாங்க. அந்த ஓய்வு நாள் என்பது என்ன? ஒரு துருப்பிடிச்ச ஒரு ஹிஞ்சஸ் என்று சொல்லக்கூடிய துருப்பிடிச்சதில் இருந்தது போல இருந்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு ஒரு தங்கத்தினால் உண்டான ஒரு காரியத்திலிருந்து நம்மை ஒரு புதிய நம்பிக்கைக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடும் விதமாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது தன்னுடைய சீஷர்களோடு சந்தித்தது போல நாமும் அவரோடு சந்தித்து அவர் தன்னுடைய ஜனங்களுக்கு பீஸ் பி அன்டு யூன்னு சொல்லி சொன்னார். சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாகன்னு சொன்னார். அதே மாதிரி நாமும் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்கும் விதமாக, அவருடைய சமாதானம் நமக்கு உண்டாகும் விதமாக நாம் இந்த வாரத்தினுடைய முதலாம் நாளில் கூடி ஆராதிக்கிறோன்னு ரொம்ப அழகா நேர்த்தியா சார்ல்ஸ் பர்சன் சொல்றார். ஏன்னா ஆதி திருச்சபை கூடி வந்தது முழுக்க வந்து எங்க வந்தது? ஓய்வு நாளில் இல்லை, எதில்? வாரத்தின் முதலாம் நாள் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில். ஏன்னா இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம ஏற்கனவே இதை குறித்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு சிலர் வந்து இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்கிறவங்க இன்றைக்கு வந்து ஓய்வு நாளை தான் கடைப்பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. இல்லை, நம்ம ஓய்வு நாளில் சொல்லலை. ஏன்னா ஒரு சிலர் நம்ம வந்து இங்கே நம்ம சபையிலே ஒரு சிலர் தவறுதலாக சொல்லும்போது நான் அவங்கள்ட்ட திருத்தியிருக்கேன். நம்ம ஓய்வு நாளில் கூடலை, நம்ம என்ன வாரத்தின் முதலாம் நாள் கூடி வருகிறோம் உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாடும் விதமாக. ஏன்னா யோவான் 11வது அதிகாரம் 25வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவா உயிர்த்தெழுதல், அவர் தான் ஜீவன். யோவான் 14வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாரு? இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால், எது? நான் பிழைத்திருக்கிறபடியினால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். ஏன்னா நமக்கு இதுதான் நம்பிக்கை. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து அழகா நேர்த்தியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லக்கூடிய வாரத்தின் முதலாம் நாளில் நம்ம கூடி வருகிறோம். இதை நம்ம பார்க்கும்போது நம்ம என்னென்னா, இங்கே மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4ல் இருக்கும்போது இந்த மத்தேயை தவிர்த்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் பார்த்தாலும் மத்தேயு வந்து வேறு ஒரு கோணத்தில் பார்க்கிறார். ஏன்னா அவர் சுவிசேஷ நூல் எழுதும்போது அவர் எழுதக்கூடிய காரியம் வேற மாதிரி. யோவான் கிட்டத்தட்ட எல்லாம் உயிர்த்தெழுதல் நடந்து ஒரு 60 வருஷம் கழித்து அவர் எழுதுகிறார். ஆனால் இவர் மத்தேயு எழுதும்போது எதற்காக எழுதுகிறார்? இங்கே என்ன காரியம் நடந்தது என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இந்த நம்ம உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்கும்போது 4 விதமான கோலத்தில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் சொல்லி எதிர்மறையான காரியம் கிடையாது. ஆனால் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு முழுமையான ஒரு பிக்சரை கொடுக்கக்கூடியதா, எப்படி அந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடந்தது என்று சொல்லக்கூடியதாக முழுமையாக நம்ம காணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து மத்தேயு இங்கே பார்க்கக்கூடிய கோணம் என்னென்னா, ஒரு எமோஷனலாக பார்க்கிறார். அதாவது ஒரு உணர்ச்சி பூர்வமாக பார்க்குறாரு. எப்படி இந்த சகோதரிகள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை பார்த்து அவங்க போய் எப்படி சீஷர்களுக்கு அறிவித்தாங்க அப்படிங்கிறத ஒரு ரா எமோஷனோட அணுகக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரியா? வாங்க, முதலாவது வசனம் பாருங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள், அதாவது ஓய்வு நாள் முடிஞ்சிருச்சு. நம்ம பார்த்தோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையில் வந்து மரிச்சாரு. அடுத்த நாள் வந்து என்ன? வருடாந்திர ஓய்வு நாள். அதுக்கப்புறம் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமைக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் முடிந்து வாரத்தினுடைய முதலாம் நாள் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில். இங்கே நீங்கள் ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். இன்றைக்கி நம்ம வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படின்னு நாள் வைத்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமைன்னு. யூதர்கள் இப்படி அழைக்கலை. அதெல்லாம் இப்போ தான் வந்தது. உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சரித்திரம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஜூலியஸ் சீசர் ஞாபகமாக ஜூலைன்னு ஒரு மாதம் வச்சாங்க. அகஸ்து சீசர் வந்தார், என் பேரில் ஒரு மாதம் வேணும்னு சொல்லி ஆகஸ்ட்னு ஒரு மாதம் வச்சார். அதனால தான் பிப்ரவரி மாதம் 2 கடனை பிடிங்கிட்டாங்க. அங்கேருந்து பிப்ரவரி மாதம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மீதி வருங்கிற கூடியதான். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுக்கு நம்பர் வச்சது. ஆனால் யூதர்கள் வந்து எப்போவுமே வந்து ஓய்வு நாள் அப்படிங்கிறத வச்சு ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள், ஓய்வு நாளுக்கு 2வது நாள், வாரத்தின் முதலாம் நாள், இப்படி தான் அவங்க சொன்னாங்களே ஒழிய
அவர்கள் வந்து நம்ம சொல்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமைலாம் சொல்லலை. அவங்க யார்கிட்டையாவது ஒருத்தவங்கள்ட்ட சொன்னாங்கன்னா ஓய்வு நாளுக்கு 2 நாளைக்கு அப்புறம், ஓய்வு நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி, இப்படி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்களுடைய வழக்கம் வந்து என்ன, ஓய்வு நாளை வைத்து தான், இல்லைன்னா வாரத்தின் 1ஆம் நாள், இல்லை வாரத்துக்கு 2ஆம் நாள், வாரத்தின் 3ஆம் நாள் தான் சொல்லுவாங்க. அதனால தான் இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அவர், இங்கே வந்து என்ன வாரத்தின் 1ஆம் நாள் என்று சொல்ல, ஓய்வு நாள் முடிந்து, அதாவது சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு ஓய்வு நாள் முடிஞ்சிடும், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தொடங்கும். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், யூதர்களுடைய கிழமை நாள் எப்போ தொடங்கும்னா சாயந்தரம் 6 மணிக்கு தொடங்கும், அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணிக்கு முடியும். நம்மளை மாதிரி மிட் நைட் 12 மணிக்கு தொடங்கி 12 மணிக்கு முடிகிறது கிடையாது. ஏன்னா நமக்கு இந்த மறுபடியும் இந்த மார்ச் மாதம் வரும், டே லைட் சேவிங்கு நம்ம கிளாக் இது ரிவர்ஸ் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் கிடையாது. அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன, சாயந்தரம் 6 மணிக்கு ஓய்வு நாள் எப்போ தொடங்கும்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு ஓய்வு நாள் தொடங்கும், சனிக்கிழமை சாயந்தரம் முடிஞ்சிடும். வாரத்தின் 1ஆம் நாள் என்று சொல்லக்கூடியது ஞாயிற்றுக்கிழமை காலையில். மார்க் 16வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. வாரத்தின் 1ஆம் நாள், வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற, அப்ப என்ன, ஒரு இருட்டோடு இருக்கக்கூடியதாக. ஏன்னா காலையில் அதிகாலையில், சரியா? நீங்க லூக்கா 21வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே, வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையினிடத்திட்டார்கள். அப்ப என்னன்னா, அதிகாலையில் இவங்க வர்றாங்க இருட்டுக்கு முன்னாடியே. அப்போ என்ன, புதன்கிழமை மரிச்சாரு, புதன்கிழமை சாயந்தரத்துலேருந்து வியாழக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் ஒரு நாள், வியாழன் சாயந்தரத்துலேருந்து வெள்ளி சாயந்தரம் வரைக்கும் 2வது நாள், வெள்ளி சாயந்தரத்துலேருந்து சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் 3ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவங்க போகிறாங்க. ஏன்னா 6 மணிக்கு முடிஞ்சிருது, சாயந்தரம் 6 மணிக்கு முடிஞ்சிருது. அடுத்த நாள் அதிகாலையில் இருட்டோட இவங்க போகிறாங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், 3 நாள் நான் பூமியின் வயிற்றில் இருப்பேன்னு சொன்னார். அதனால் 3 நாள் முடிந்து 4ஆம் நாள் காலையில் இவங்க பார்க்கும்போது, இவங்க போகும்போது அவர் இல்லை. ஏன்னா அவர் திரும்ப திரும்ப சொன்னது என்னென்னா, நீங்கள் மத்தேயு 12வது அதிகாரம் 40வது வசனம், மத்தேயு 16:21, மத்தேயு 17:23, மத்தேயு 20:19, மத்தேயு 27:64, மார்க் 9:31, மார்க் 10:34, லூக்கா 9:22, லூக்கா 18:33, லூக்கா 24:7, 21, அப்புறம் 26 வசனம். நோட்ஸு போட்டு விட சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா இது இத்தனை முறையும் ஆண்டவர் சொன்னார், 3 நாளைக்கு பின்பு நான் உயிரோடு எழும்பி வருவேன். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, இது ரிப்பீட்டட் கிடையாது. என்ன தனித்தனியாக அவர் சொன்னது என்ன, நான் 3 நாளைக்கு பின்பாக நான் உயிரோடு எழும்பி வருவேன்னு சொன்னார். அதனுடைய நிறைவேற்றமாக இங்கே வந்து என்ன பார்க்குறாங்க, அவர்கள் ஓய்வு நாளைக்கு பின்பு வாரத்தினுடைய 1ஆம் நாளில் வர்றாங்க. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது வாரத்தினுடைய 1ஆம் நாள். நீங்கள் உங்கள்கிட்ட யாராவது வந்து ஓய்வு நாளை நீ ஏன் அனுசரிக்கலை, நீ ஏன் வந்து ஓய்வு நாளில் இது பண்ணலை, நீங்கள் ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியணும், நாங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாட போகிறோம், உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்க போகிறோம், அவரோடு நாங்கள் ஐக்கியத்தில் இருக்க போகிறோம். அதற்காகத்தான் நாங்கள் அவர் செய்து முடித்த கிரியையினுடைய ஓய்விலிருந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை தொடங்குகிறோம். இந்த தெளிவு நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்னா நம்ம எதற்காக வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோன்னா நமக்கு முதல்ல தெளிவாக தெரியணும். ஏன்னா நம்ம வந்து காலையில் என்ன, ஞாயிற்றுக்கிழமை காலையில் வாரத்தினுடைய 1ஆம் நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதை கொண்டாடக்கூடியதாக. இப்போ இங்கே வந்து என்ன, 1வது வசனத்தில் பார்க்கும்போது அந்த சகோதரிகள் எல்லாரும் அங்கே வந்து இருக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த சகோதரிகள் எல்லாம் எங்கே, அவங்க அங்கே இருக்கக்கூடியவங்களாம். இவங்க என்ன, கலிலேயாவிலேருந்து கூட வந்தாங்க, கர்த்தருக்கு எல்லா உதவியிலும் செய்தாங்க, தங்களால் உண்டான காரியங்கள் எல்லாம் பண்ணாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய பொருள், அவங்களுடைய பணம் எல்லாமே கொடுத்து எல்லாமே செய்யக்கூடிய மக்களாக இருந்தாங்க. அவரோட எங்கே, கலிலேயா பகுதியிலேருந்து எருசலேம் வரைக்கும் வந்தாங்க. அது மாத்திரமல்ல, அவர் பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது கூட இருந்தாங்க, கல்வாரி சிலுவையில் இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையில் வைக்கும் போதும் அங்கே இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க. நம்ம மத்தேயு 27:56 பார்க்குறோம், அவங்க கல்வாரி சிலுவையில் இருந்தாங்க. 27:61 பார்க்குறோம், அவங்க வந்து கல்லறைக்கு எதிராக முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கக்கூடியதா.
அப்போ அவங்க என்ன கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்களாய் எப்போதும் கர்த்தரோடு இருக்கக்கூடிய மக்களா, அவர் மேலே அன்பு செலுத்தி அவருக்கென்று வாழக்கூடிய ஒரு மக்களாக அங்கே இருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. சரியா? முதலாவது வசனத்தில் பாருங்க. மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். என்ன? மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இப்போ மத்தேயு 2 மரியாளை எடுக்கிறார். மகதலேனா மரியாள், இன்னொரு மரியாள் யாரு? சின்ன யாக்கோபு, யோவான் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய தாயாகிய மரியாள் 2 பேர் இருந்தது. அவர் 2 பேர் தான் குறிப்பிடுறாரு. நீங்க மார்க் 16வது அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் 2 பேரு, அது போக யாரு? சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி. அப்ப யாரு? 3வது ஆள் யாரு? சலோமே இருக்கிறாங்க. சரியா? 3வது ஆள் சலோமே இருக்கிறாங்க. லூக்கா 24வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும். இப்ப இன்னொரு ஆள் யாரு? ஜோவானா. நம்ம இங்கிலீஷ்ல ஜோவானான்னு சொல்றோம், தமிழ்ல யோவன்னாள். அப்ப யாரு? மகதலேனா மரியாள், சின்ன யாக்கோபுடைய அம்மாவாகிய மரியாள், அது போக சலோமே, அதுக்கப்புறம் யாரு? ஜோவன்னா என்று சொல்லக்கூடிய ஜோவன்னா. 4 சகோதரிகள் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவங்க எல்லாமே என்ன? கர்த்தரை நேசித்ததுனால அவங்க எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களாக. இப்போ இவங்க எல்லாம் காலையில் அதிகாலை கல்லறைக்கு போனாங்கல்ல. சரியா? ஒரு நிமிஷம் என்னைய பாருங்க. இவங்க எல்லாம் காலையில் இந்த 4 சகோதரிகள் கல்லறைக்கு போனாங்க இல்லையா? இந்த 4 சகோதரிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை பார்க்கவா போனாங்க? இல்லை. நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் எத்தனையோ முறை சொன்னார், நாம் உயிரோடு எழும்பி வருவேன், 3ஆம் நாள் வருவேன்னு சொல்லி. இவ்வளவையும் கேட்டிருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து போயிட்டாரு. இப்போ அவருடைய சரீரத்துக்கு என்ன பண்ணணும்? நாங்கள் இன்னும் கந்தக வர்க்கம் போடணுங்கிறதுக்காகத்தான் கல்லறைக்கு வர்றாங்களே ஒழிய உயிர்த்தெழுதலை எதிர்பார்த்து வரவே இல்லை. இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நீங்கள் மார்க் 16:1 பாருங்களேன். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு. அகந்தக வர்க்கமிடும்படி என்ன பண்றாங்கன்னா, அவங்க என்ன போய் அங்க அவர்கள் வெள்ளிக்கிழமை, ஏன்னா புதன்கிழமை முடிஞ்சிருச்சு, வியாழக்கிழமை வருடாந்திர ஓய்வு நாள், கடை எதுவுமே கிடையாது. அடுத்து கடை எப்போ திறக்குது? வெள்ளிக்கிழமை மட்டும்தான் திறக்குது. இப்போ போய் அவங்க என்னென்ன வாங்கணுமோ அதை பூரா வாங்கி எல்லாம் ஆயத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? அடுத்த ஓய்வு நாள் வந்துடுது. அதனால் ஓய்வு நாளுக்கு அப்புறமா போய் மறுபடியும் அவருடைய சரீரத்தை பாடம் பண்ணணும். அதை நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதான். இதற்கு காரணம் என்னென்னா, யூதர்கள் என்ன யோசித்தாங்கன்னா, யோவான் 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவங்களுடைய என்ன இருந்துச்சுன்னா, ஒரு மனுஷன் செத்தான்னா அவனுடைய ஆவி ஒரு 3 நாள் சுற்றிக்கிட்டு இருக்கும். எப்படி? 4வது நாள் பெர்மனண்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இருந்தது. அதனால் இவங்க என்ன பண்ணாங்க? 4வது நாள் போய் அவருடைய சரீரத்துக்கு பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் யோவான் 11வது அதிகாரத்தில் 39வது வசனம் பாருங்களேன். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்றே. அப்ப என்னன்னா, அவங்க என்ன 4வது நாள் தான் இது பண்ணும், இப்ப நாரும் அப்படின்னு சொல்றதுனால அந்த சரீரம் இதாயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? இந்த கந்தக வர்க்கம் போடணும். ஏற்கனவே அவரை ராஜா மாதிரி கந்தக வர்க்கம் எல்லாம் போட்டு 70 கிலோ உள்ளதை போட்டு ஒரு ராஜாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அரிமத்திய ஊரான ஆகிய யோசேப்பும் நிக்கதேமும் ஏற்கனவே பண்ணதை நம்ம போன பாடத்தில் பார்த்தோம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? 4வது நாளாகிய இன்றைக்கு அவங்க வாரத்தினுடைய 1வது நாளில் அவங்க என்ன பண்ணுறாங்க? இங்கே நம்ம இந்த சரீரத்தை நம்ம இந்த கந்தக வர்க்கம் இதெல்லாம் சுகந்த வர்க்கம் எல்லாம் போட்டு அந்த சரீரத்தை பாடம் பண்ணணும்னு வர்றாங்களே ஒழிய உயிர்த்தெழுதலை எதிர்நோக்கி வரவே இல்லை. ஏன்னா அவங்க வரும்போது என்ன பேசிட்டு வர்றாங்க பாருங்க. மார்க் 16வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார். இப்ப ஏன்னா அவங்க கல்லறைக்கு வெளியே பெரிய கல்லை வச்சு அதை சீல் பண்ணதை பார்த்துட்டு தான் போனாங்க. ஏன்னா அவங்க போய் பிலாத்துக்கிட்ட போய் கேட்டாங்க,
ஐயா அவங்க வந்து இந்த சரீரத்தை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, இது பெரிய எத்தனமாக போயிடும் அப்படின்ன உடனே அவங்க காவல்காரரை கொடுக்குறான். அவங்களோட காவல்காரர் வந்து பெரிய கல்லை வச்சு அதை சீல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த சகோதரிகள் 4 பேர் வரும்போது இந்த 4 சகோதரிகள் பேசிட்டு வர்றாங்க, நம்ம போகிறோமே, நம்ம போனால் கல்லறைக்குள்ளே போய் அவருடைய சரீரத்தை நம்ம வந்து இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு பூசுறதுக்கு நமக்கு கல்லை யார் தள்ளுவா? அப்போது அவங்க என்ன எதிர்பார்க்கல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ உயிரோட வருவார்னு எதிர்பார்க்கவே இல்லை, இல்லையா? இப்போ உடனே நம்ம பேருக்கு நிறைய பேருக்கு தோணும், இந்த சகோதரிகள் இப்படி தான் பாஸ்டர்னு. ஒரு நிமிஷம் யோசிங்களேன், இந்த சீஷர்கள் எங்கே? அட்லீஸ்ட் அவங்கனாலும் வந்தாங்க. நம்ம ஆளுங்க யாராவது இருக்காங்க? எந்த சீஷராவது திரும்ப வந்தானா? எந்த சீஷராவது தந்தாங்கன்னா? இல்லையே. ஸோ அதனால் நம்ம வந்து உடனே என்ன நினச்சிடக்கூடாது, இந்த சகோதரிகள் மோசம் நினைக்காதீங்க. தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம சில நேரங்களில் வந்து உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிற மாதிரியே நம்ம பேசிடுறோம். அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க வந்து எங்கள் கல்லறைக்கு இவங்களாவது வர்றாங்க, அவங்க அதுக்கே வரல, ஆளே இல்லை, எல்லோரும் காணாமல் போயிட்டாங்க. சரியா? இப்போ 2வது வசனம் பாருங்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி. பூமி மிகவும் அதிரும்படி, அப்பொழுதுன்னு தமிழில் போட்டிருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா பிஹோல்டுன்னு இருக்கும். அதாவது ஒரு ஆச்சரியமா, ஐயோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பூமி அதிரும்படி. என்ன பூமி அதிரும்படி? எப்பவுமே தேவதூதர்கள் இல்லை கர்த்தர் வரும்போது பூமி அதிரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் வந்து யாத்திராகமம் 19வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் 10 கட்டளைகளை கொடுக்கும்போது, கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிட்டு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. என்ன பூமி நிலநடுக்கம் உண்டானது என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கிறோம். அங்கேயும் கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது எலியா மேலே எடுத்துக்கொள்ளப்படும் போது அங்கேயும் பூமி அதிரக்கூடிய ஒரு சம்பவம். யோவேல் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்ப்போம். 10வது வசனத்தில் மறுபடியுமாய் ஒரு விசை இந்த பூமி அதிரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் என்று சொல்லக்கூடியதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 24வது அதிகாரம் 7வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொன்னாரு? ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமோ, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அப்போ என்னன்னா, இது இந்த மாதிரி பூமி அதிர்ச்சி உண்டாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாச்சா? ஆமாம். ஏன்னா கல்லறையெல்லாம் திறந்துச்சு, எல்லாரும் வெளியே வந்தாங்க. இப்போ மறுபடியும் தேவதூதன் வந்த உடனே பயங்கரமாக பூமி அதிரக்கூடிய ஒரு காரியம். சரியா? பூமி அதிருது. அடுத்து என்ன பாருங்க, கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். இப்ப என்னன்னா, நீங்க நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அவன் வந்த உடனே ஒரு பூமி அதிரக்கூடிய ஒரு சம்பவம் வருது. அப்போ கல்லை தள்ளி அந்த கல்லு மேல ஏறி எங்க இவர் உட்காரக்கூடிய ஒரு காரியம். ஆனா இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன, இவன் கல்லை தள்ளி, தேவதூதன் கல்லை தள்ளி உள்ளுக்குள்ள கர்த்தர் இல்லைன்னு சொல்லி காட்டினாரே ஒழிய, அவர் கல்லை தள்ளுனதுக்கு அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளியே வரல. ஏன்னா இதை நீங்கள் மிக தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நம்ம வந்து நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சில இடங்களில் படம் கூட பார்த்துருப்பீங்க, இல்லை இது வீடியோவும் பார்த்துருப்பீங்க, இல்லை பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. தேவதூதன் வந்து கல்லை தள்ளின உடனே அப்படியே இயேசு கிறிஸ்து வெளியே வர்ற மாதிரி. அது இல்லவே இல்லை. அது வசனத்தில் அது கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா சில நேரங்களில் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் வச்சுட்டு அவன் கல்லை தள்ளின உடனே தான் கர்த்தர் வந்த மாதிரி இல்லை. கர்த்தருக்கு வந்து எங்கே வேணாலும் வர முடியும். ஏன்னா ஒரு உயிர் தெழுந்த பின்பு யோவான் 20வது அதிகாரம் 26வது வசனம் பாருங்களேன். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. எப்படி? கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, என்ன பூட்டி இருந்த வீட்டுக்குள்ள வந்தவர் தான் கர்த்தர். அப்போ அந்த கல்லை தாண்டி அவரால் வர முடியாமல் இல்லை. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை உயிர் தெழுந்து அவர் உட்காந்துட்டே இருந்தார், தேவதூதன் வந்து கல்லை தள்ளினதுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து வந்தார்? இல்லவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் நம்ம நிறைய அந்த மாதிரி ஏதாவது இயேசு கிறிஸ்து சினிமா பார்த்தீங்க, இல்லை வேறு ஏதாவது டிவி சீரியல் பார்த்தீங்க, இல்லை ஏதோ ஒரு படம் பார்த்தீங்க, அதில் வந்து தேவதூதன் கல்லை தள்ளினதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வருவார். அது பொய், அது இல்லவே இல்லை.
இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் எப்படி நடந்தது அப்படின்னு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த யூத மத தலைவர்கள்லாம் என்ன, இயேசு கிறிஸ்துவை கொலை செஞ்சிட்டோம், அவரை கல்லறைக்குள்ள வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு மக்கள் இப்போ என்ன பண்ணுறான், தேவதூதன் வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேலே உட்காரக்கூடிய ஒரு காரியம். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம இன்னொரு காரியம் பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து பார்த்த உடனே மகதலேனா மரியாள் மட்டும் அவங்க போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஏன்னா யோவான் 20வது அதிகாரத்தில் நான் சொன்ன மாதிரி யோவான் வந்து தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதும்போது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷம் கழித்து எழுதுகிறார். ஏன்னா மீதி எல்லா சுவிசேஷ நூலும் எழுதப்பட்ட பின்பு விட்டு போன காரியங்கள் என்ன எழுதணுமோ அதை மட்டும் எழுதுகிறார். யோவான் 20வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து பாருங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இப்ப தேவதூதன் தள்ளி போட்ட கல்லை பார்க்கறாங்க. உடனே என்ன பண்றாங்க, அவள் ஓடி போறான். மகதலேனா மரியாள் கல்லை தள்ளின உடனே உள்ள வந்து சரீரம் இல்லைன்னு பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அவ ஓடி போய் சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த 2 பேர் வீட்டுக்கு போறா. சீமோன் பேதுரு வீட்டுக்கும் இயேசு இது யோவானுடைய வீட்டுக்கு 2 பேர் வீட்டுக்கும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். ஏன்னா இவங்க வந்து என்ன, உள்ளுக்குள்ள கர்த்தருடைய சரீரம் இல்லை, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்டு அவங்க வர போயிட்டாச்சு. மீதி சகோதரிகள் 3 பேர் தான் இருக்கிறாங்க. மகதலேனா மரியாள் போயாச்சு. நீங்க 3வது வசனம் பாருங்க. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார். 2 பேரும் ஒண்ணா ஓடினாங்க. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து. அங்கேயும் போனாலும் ஒரு ஆள் பாருங்க, யோவான் நான் முந்தி ஓடிட்டேங்கிறது சொல்றான். நான் பேதுருவை விட நான் வேகமாக வந்துட்டேன் அப்படின்னு 2 பேரும் ஒருமித்து ஓடினாங்க. ஆனால் இப்போ பேதுருவை பார்க்கல, அவன் முன்னாடி ஓடி வந்துட்டான். இங்கே அவர் முன்னாடி ஓடி வந்தாச்சு. ஏன்னா நீங்கள் வந்து இங்கே பார்க்கும்போது இங்கே கர்த்தர் வந்து வரக்கூடிய ஒரு காரியம். இங்கே தேவதூதன் கல்லறையில் இதில் உட்காந்துருக்கான். ஆனால் மகதலேனா மரியாள் போயாச்சு, போயிட்டு இங்கே வர போகிறாங்க. மீதி பேர் தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த தேவதூதன் கல்லை புரட்டி போட்டு அந்த கல்லு மேலே உட்காந்துருக்கிறாரு. அவருடைய காரியம், அவர் எப்படி இருக்கிறாரு, 3வது வசனம் பாருங்க. அவனுடைய ரூபம் மின்னல் போலவும். தேவதூதனுடைய ரூபம் எப்படி இருக்கு, அவருடைய ஆள் எப்படி இருக்கிறாரு, மின்னல் போல இருக்கிறாரு. அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாக. அவருடைய வஸ்திரம் எப்படி இருக்கான், உறைந்த மழையை போல. அவ்வளவு, அதாவது கண்ணு கூசுற அளவுக்கு சட்டை, அந்த அந்த வெளிச்சம் வந்து எப்படி கண்ணு கூசுற அளவுக்கு அவ்வளவு உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. நம்ம யாத்திராகம் 19வது அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். தேவதூதன் வரும்போது எப்படி அவ்வளோ ஒரு பிரைட்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த பரிசுத்த தூதர்கள் வரும்போது அவங்களுடைய வித்தியாசமான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா அது மனிதர்களை காட்டிலும் அவர்கள் வேறுபட்டவர்கள், அது மாத்திரமல்ல பிசாசுகளை காட்டிலும் வேறுபட்டவர்கள் என்று சொல்லக்கூடியதாக அவங்க தேவன்கிட்டருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ இந்த தேவதூதன் வந்து கல்லை புரட்டி போட்டு அவங்க உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் மின்னலை போலவும் உறைந்த மலையை போலவும் ஆள் இருக்கிறார். சரியா? 4வது வசனம் பாருங்க. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். எப்படி செத்தவர்கள் போன ஆனாங்க? அவங்களுக்கு அவ்வளோ பயம். ஏன்னா காவல் காத்து கொண்டு இருந்தவங்களுக்கு தேவதூதனை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு பயம். ஒரு சில நேரத்தில் வரக்கூடிய பயம் எப்படி இருக்குது, அவன் செத்தவன் போல ஆயிடுறான். இவங்க என்ன, அவங்க பூரா அந்த தேவனுடைய வல்லமை, அந்த தேவதூதருடைய வல்லமையை பார்க்கும்போது அவங்க என்ன கீழே விழுந்து ஐயையோ அப்படின்னு சொல்லி முழுவதுமாக செத்தவனை போல இருக்கக்கூடிய காரியம். இப்போ இந்த சகோதரிகள் பயந்துருப்பாங்களா, பயந்துருக்க மாட்டாங்களா? நிச்சயமாக பயந்துருப்பாங்க. ஆனால் என்ன நடக்குது பாருங்களேன். 5வது வசனம் பாருங்க. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி. நீங்க இது ஒரு காரியம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய தூதர்களை கொண்டு யாருக்கு ஊழியம் செய்கிறார்னா விசுவாசிக்கிறவங்களுக்கு ஊழியம் செய்கிறார், விசுவாசியாதவர்களுக்கு அல்ல. காவலாளிகளுக்கு தேவதூதன் ஒரு சத்தமும் சொல்லலை, ஒண்ணுமே சொல்லலை. ஆனால் ஸ்திரீகளை பார்த்து என்ன சொல்றார், ஸ்திரீகளை நோக்கி பயப்படாதிருங்கள். முத வார்த்தை என்ன வருது, பயப்படாது. ஆண்டவர் என்ன சொல்றார், ஏன்னா ஒரு பயம், திகில். ஏன்னா காவலாளி செத்தவன் போல கிடக்கிறான்.
ஆனால் இங்கே வந்து அவர் பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். எனக்கு ஒரு சந்தோஷமான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர்கிட்ட நீங்கள் வரும்போது கர்த்தர் வந்து ஒரு தலையில் ஒரு கொட்டு கொட்டி ஏன்டா என்னமா கற்றுக்க மாட்டேங்கிறீன்னு கேட்கல. இந்த ஸ்திரீகளை பார்த்து என்னம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லலை. பயப்படாத, நீ என்ன செய்கிற தேடுறங்கிறது எனக்கு தெரியும். எப்படி நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க? நீங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். நீங்கள் இப்போ ஒரு நிமிஷம் அந்த சகோதரிகள் இடத்துல இருந்து பாருங்களேன். நீங்கள் வந்து பார்க்குறீங்க, கல் திறந்துருச்சு, தேவதூதன் உட்காந்துருக்காரு, உள்ளது இல்லை. இப்போ நீங்கள் பயந்து போயிருக்கும்போது பயப்படாத, நீ எதுக்காக வந்திருக்கன்னு தெரியும்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ ஆறுதலாக இருக்கும். அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். அப்பா, நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்சு ஒரு தேவதூதன் முன்னாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா. அங்கே இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்கிறார், நீ எதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி தேவதூதன் சொல்லக்கூடியது. 6வது வசனம் பாருங்க. அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். எப்படி? அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் அவர் சொன்னார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. ஏன்னா நீங்கள் இந்த உயிர்த்தெழுந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது, பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவை எழும்பி வர பண்ணினார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை நீங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியும். அது நீங்கள் ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனம், கலாத்தியர் 1:1, அது மாத்திரமில்ல 1 பேதுரு 1:3, இதில் எல்லாம் பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் யோவான் 10வது அதிகாரம் 18வது வசனத்தில் கர்த்தர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து, அதாவது என்ன சொல்கிறாரு? நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பான், நான் உங்களுக்கு என்னுடைய ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஒருவனும் அதை என் ஜீவனை அதிலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அப்ப என்ன, என்னால என்னுடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியும், இந்த கட்டளையை நான் பிதாவிட்டிருந்து பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. கர்த்தரா தேவனாகிய கர்த்தர் குமாரனாகிய கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பினார் பார்க்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனத்தில் பார்க்கும்போது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். யாரு? பரிசுத்த ஆவியானவர் மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பி வர பண்ணார். அப்போ பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி திரியேக தேவன் 3 பேருமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழும்பி வருவதற்கு பார்க்க முடியுதா? ரொம்ப அழகா நேர்த்தியா. ஏன்னா நம்ம திரியேக தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ அப்படி ஜீவனோடு எழுப்பி வரக்கூடிய ஒரு காரியம். இப்போ அவங்க சொல்கிறாரு, தேவதூதன் சொல்கிறான், நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தீங்க, அவர் உயிரோடு எழும்பின, தான் சொன்னபடியே உயிரோடு எழும்பினார் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். லூக்கா 24வது அதிகாரம் 8வது வசனத்தில் அங்கே சொல்லும்போது என்ன காரியம் பார்க்குறோம் பாருங்க. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை, அப்போதான் அவங்களுக்கு அவருடைய வார்த்தை நினைவு கூறக்கூடியதா. அப்போதான் அவங்களுக்கு அந்த வார்த்தையை நினைவு கூறக்கூடியது. ஏன்னா அவன் தேவதூதன் என்ன சொல்கிறான், உள்ள வந்து கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நான் அதனால தான் சொன்னேன், கல்லை திறந்ததுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து வர்ற மாதிரி இருக்கிறது கிடையவே கிடையாது. கல்லை திறந்து கல்லறைக்குள்ளே போய் பாருன்னு சொன்னது சகோதரிகளுக்கு உள்ள இயேசு இல்லைன்னு சொல்கிறதுக்காக திறந்ததே ஒழிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி வருவதற்காக இல்லவே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து முன்னாடியே எழும்பி உயிரோடு போயிட்டார். அவர் உயிரோடு எழும்பி போயிட்டார். 3 நாள் 3 இரவு 3 பகல் முடிந்தவுடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி வந்துட்டார். அவர் அங்கே இல்லவே இல்லை. நீங்கள் லூக்கா 24ல் 4வது வசனம் பாருங்க. அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். 2 தேவதூதர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நீங்கள் ஆசரிப்பு கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை பெட்டி, த ஆர்க் ஆஃப் த கவனன்ட்ல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? 2 கேருபீன்கள் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று இருக்கும். நடுவில் என்ன இரக்கத்தின் இருக்கை என்று சொல்லக்கூடிய மேர்சி சீட் இருக்கும். இது எங்கே? நீங்கள் யோவான் 20வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனும். எப்படி வந்து இந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட்ல வந்து எப்படி இந்த பக்கம் ஒரு தேவதூதன் இந்த பக்கம் ஒரு தேவதூதன் நடுவில் மேர்சி சீட்டுன மாதிரி, இங்கே
இங்கே ஒரு தேவதூதன் இங்கே ஒரு தேவதூதன் இருக்கக்கூடிய ஒரு காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோட எழும்பி விட்டார் என்று சொல்லக்கூடியதான். இப்போ 7வது வசனம் பாருங்க. சீக்கிரமாய் போய் என்ன, உடனே கிளம்பி போங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாரு, அவர் நீங்க சீக்கிரமாய் போய் என்ன சொல்லுங்க, அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். என்ன, மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா சீஷர்கள் யாருமே இல்லை, அவங்கெல்லாம் பூரா பயம். அவங்க இன்னும் பலவீனம் உள்ள மக்களா, இன்னும் சந்தேகம் உள்ள மக்களா, எங்கே இல்லாத மக்களாக அவங்கெல்லாம் போய் ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம். இங்கே தேவதூதன் சொல், நீங்கள் சீக்கிரம் போய் சீஷர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. எப்படி? சீஷர்களுக்கு போய் சொல்லுங்க. கர்த்தர் பாருங்க, நீங்கள் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கும்போதும் உங்களை பலப்படுத்துவதற்கு தேவன் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். இங்கே சகோதரிகள்கிட்ட நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் மரித்தோராகி இயேசு கிறிஸ்துவங்க தேடுறீங்க. அவர் மரித்தவர் இல்லை, அவர் ஏற்கனவே தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தார். நீ உள்ளே பாரு, இது பாரு, ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு காட்டி கொடுத்த பின்பு அங்கே 2 தேவதூதர்களை பார்த்த உடனே இவர்களுக்கு என்ன உண்டாகுது, ஓடி போய் அவங்க சீஷர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, எதற்காக இந்த சகோதரிகள் முதலாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த செய்தி இந்த சகோதரிகளுக்கு ஏன் வந்தது? எவ்வளோ பெரிய ஒரு, அதாவது நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதல் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த சாதாரணமான சகோதரிகளுக்கு சொல்லி, இந்த சகோதரிகள் மூலமாக தான் மொத்தத்துக்கு தெரியக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டவர்களும் இவர்கள் தான். என்ன காரணம்? கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிங்க, என்ன காரணம்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏன்னா கர்த்தர் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டு பலமானவைகளை வெட்கப்படுத்தக்கூடிய காரியம் செய்வார். நல்ல கருத்து தான், ஆனால் அது இருக்க வாய்ப்பு இல்லை. அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் சொல்லுவாங்க, கர்த்தர் உண்மையாக உள்ளவங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார், அவர் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அது கூட சொல்லலாம். இன்னொன்று சொல்லும்போது, ஏன்னா இங்கே இந்த சரீரம், இந்த மரணம் எங்கே வந்துச்சு? முதலாக ஏவாள் மூலமாக இதில் வந்துச்சு. அதனால் உயிர்த்தெழுதலும் ஒரு சகோதரி மூலமாக வந்துச்சு அப்படின்னா இது நல்ல சென்டிமெண்ட் தான். ஆனால் அது இருக்க வாய்ப்பும் இல்லை. இன்னொன்று என்னென்னா, அவங்க ரொம்ப அன்பு செலுத்தினாங்க கர்த்தர் மேலே, அதனால் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு. ஆனால் எதுக்காக வந்தது தெரியுமா? ஏன் இந்த சகோதரிகள் தெரியுமா? ஏன்னா அவங்க தான் அங்கே இருந்தாங்க. பிகாஸ் தே வேர் தேர். ஏன்னா நம்ம கர்த்தர் சொல்கிற இடத்துல கர்த்தருக்கென்று இருக்கிறோம் பாருங்கள், அதை மாதிரி ஒரு பெரிய காரியம் இல்லை. வென் யூ ஆர் அவைலபிள், நீங்கள் கர்த்தருக்குன்னு நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்கன்னா காட் வில் யூஸ் யூ. நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோடு இருக்கணும்னு வரக்கூடிய ஒரு காரியம். ஏன் கர்த்தரை சந்திக்கக்கூடிய மக்கள், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து முறை வர்றாரு. அப்போ யார் இல்லை? தோமா இல்லை. அடுத்த வாரம் மறுபடியும் 8வது நாள் தான் வர்றாரு. அடுத்த வாரத்தின் 1வது நாள் தான் வர்றாரு. அப்போ தான் தோமா இருக்கிறாரு. எப்போ நீங்கள் கர்த்தருக்கென்று அவருடைய கர்த்தரை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் வர்றீங்களோ அப்போ தான் கர்த்தரை பற்றி அறிஞ்சு கொள்ள முடியும், கர்த்தரோட வர முடியும். இதே இது நீங்கள் வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போது நம்ம கர்த்தருக்கென்று வரக்கூடிய மக்களாய் ஒரு கூட்டத்துக்கு இல்லை ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு ஒரு ஆராதனைக்கு வராத போது உங்களுக்கு எப்படி கர்த்தரை பற்றி அறிஞ்சு கொள்ள முடியும்? நான் நிறைய முறை பார்த்துருக்கிறேன். சாதாரணமாக உள்ள மக்களை எடுத்து அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சாதாரண மக்கள் என்னென்னா அவங்க அவைலபிளாக கர்த்தருக்கு வர்றது தான். இப்போ எல்லாம் நம்ம வாழுகிற வாழ்க்கை எல்லாரும் பிஸி. எல்லாரும் எதுக்கு பிஸின்னா எல்லாரும் பிஸி. ஆனால் நீங்கள் கர்த்தருக்குன்னு நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருப்பார். ஒரு சம்பவம், செப்டம்பர் 1985 மெக்சிகோவில் ஒரு
செசமிக் மீட்டரில் 8.0 எர்த்குவேக் நடந்தது. பயங்கரமான ஒரு நிலநடுக்கம். மொத்த மெக்சிகோ சிட்டியே அப்படி இந்த மாதிரி ஒரு ரபுலாக போயிடுச்சு, ஒரு குப்பையாக போகக்கூடிய ஒரு காரியம். இதில் ஒரு சாதாரண மனிதன், மார்க்கோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அவர் ஒரு பெரிய அரசியல்வாதி கிடையாது, ஒரு ஹீரோ கிடையாது, இல்லை ஒரு பெரிய ஹை ரேங்கிங் அஃபீஷியல் கிடையாது, அவர் ரொம்ப படித்தவர் கிடையாது, அவர் ஒரு பிஹெச்டி டிகிரி ஹோல்டர் கிடையாது, அவர் பெரிய வேலை செய்கிறவர் கிடையாது. அவருடைய வீடும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரியும் மொத்தமாக உள்ளே போயிடுச்சு. இப்போது அவங்க எல்லாம் இதில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து காங்கிரீட் இதெல்லாம் எடுத்து வெளியே போடுறதுக்கு நிறைய மக்கள்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. இவரும் அங்கேருந்து அதிலிருந்து எடுத்து போட ஆரம்பித்தார். அதற்கு பின்பாக அரசாங்கத்திலேருந்து பெரிய பெரிய கிரேனு அதெல்லாம் கொண்டு அங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்து குப்பை இதெல்லாம் எடுத்து கிளியர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு வாரம் ஆயிடுச்சு, 7 நாட்கள் கடந்து போயிடுச்சு. இனிமேல் உயிரோடு அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு சொல்லி எல்லாரும் கைவிட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் மார்க்கோஸ் விடலை. அவர் ஒரு காங்கிரீட்டில் படுத்துக்கிட்டு அப்படியே காதை வச்சு கேட்கும்போது அதில் ஒரு சிறு பிள்ளைகள் உரசுகிற சத்தம் அவர் கேட்குது. அவர் சத்தம் கேட்ட உடனே ஆஹா இங்கே இது இருக்குன்னு சொல்லி கைகள்னாலே தேடி கண்டுபிடிச்சி அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருக்க பிள்ளைகள், குழந்தைகள் 18 பிள்ளைகள், அந்த இதுக்குள்ள உயிரோட 18 பிள்ளைகள் மீட்கெடுக்கப்பட்டாங்க. he was not a hero, he was not a politician. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் ஒன்றும் பெரிய ஒரு ஹீரோ கிடையாது, அவர் ஒரு பொலிட்டீஷியன் அப்படி ஒன்றும் பெரிய இந்த ஆளும் கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஆள். என்ன எப்படியாவது ஏதாவது செய்ய வேணும், நான் என்னால் முடிஞ்சதை செய்வேன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு காரியம். அவர் he was available. ஏன்னா 7 நாளைக்கு அப்புறம் எல்லாரும் முயற்சியை கைவிட்ட போது அவர் என்ன பண்ணார், அங்கே இருந்தார். தன்னுடைய கைகள்னால் தன்னால் என்ன செய்ய முடியுமோ செய்தார். ஒரு 18 பேரை அங்கே உயிரோட கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் தேவன் சாதாரண மக்களை கொண்டு காரியங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்குன்னு இருக்கக்கூடிய மக்களாக இருந்தால் என்ன, கண்டிப்பாக கர்த்தர் உங்களையும் உபயோகப்படுத்துவார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமத்தினால் கூடி வரக்கூடிய இடத்துல இருக்கிறீங்களா? கர்த்தருக்கென்று ஆராதனை நடக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற இடத்துல இருக்கிறீங்களா? எல்லாரும் கர்த்தருக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நீங்களும் நானும் முழங்கால் போட்டு கர்த்தரோடு இருக்கணும், கர்த்தர் என்ன ஒரு வல்லமையான ஊழியத்தை கூட்டிருக்கிறாருன்னு நானும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தருக்குன்னு அவைலபிளாக இருந்தால், கர்த்தருக்கென்று நான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கக்கூடிய மக்களாக இருந்தால், நிச்சயமாக எப்படி இந்த ஒரு சகோதரிகளை கொண்டு கர்த்தர் ஒரு அருமையான, அதாவது மொத்த உலகத்திற்கும் நம்ம இன்றைக்கும் ஒரு 2000 வருஷம் கழிச்சும் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்கும்போது இந்த சகோதரிகளை நினைவு கூறும் விதமாக வைத்திருக்கிறார்னா காரணம் தேவர் அவைலபிள் ஃபார் காட். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பிஸியான வாழ்க்கையில் கர்த்தருக்குன்னு அவைலபிளாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்குன்னு காரியம் செய்யக்கூடிய மக்களாக, நான் ஆண்டவரே நான் இருக்கிறேன். நிறைய இன்கன்வீனியன்ஸ் தான், சபைக்கு வர்றது, டைமுக்கு வர்றது, உட்கார்ந்து இருக்கிறது, இல்லை கேம்புக்கு வர்றது. நான் நம்ம கேம்பில் நிறைய முறை பார்த்துருக்கேன். ராத்திரியில் நம்ம ஒரு சில நேரத்தில் இந்த கேம்பில் நம்ம இந்த வர்ஷிப் நைட்டுன்னு பண்ணுவோம். பயங்கர மூவ் ஆஃப் காட் நான் பார்த்துருக்கேன். அது கொஞ்சம் பேர் அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அவ்வளோ இதாக பார்த்துரு. ஏதோ பரிசுத்தவான்கள் ஏதோ பெரிய ஆளுங்கனால இல்லைங்க. கர்த்தரை எனக்கு நான் உங்களை தெரிஞ்சு கொள்ளணும், லார்ட் ஐ வாண்ட் டு நோ யூ மோர், நான் உங்களை அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி வரும்போது நிச்சயமாக கர்த்தர் செய்யக்கூடியதா. இந்த சகோதரிகளுக்கு விசுவாசத்தில் அவ்வளோ பெரிய பலம் இல்லை. they were lacking in faith but they were compensated with their devotion. அவங்களுக்கு விசுவாசத்தில் பலவீனமானதை அவங்களுடைய பக்தியினால் அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களாக, அவங்களுக்கு பெரிய புரிதல் இல்லை, பட் ஆனால் கர்த்தருக்கென்று உண்மையுள்ளவங்களாக இருக்கும்போது அதை சரி செய்யக்கூடிய காரியம்.
ஒரு நிமிஷம் இன்றைக்கி நீங்கள் உங்களை கேள்வி கேட்டு பாருங்கள். அன்றைக்கு காலையில் நீங்கள் போயிருப்பீங்களா? இன்றைக்கு கர்த்தருக்கென்று வாழணும், கர்த்தரை அறிஞ்சு கொள்ளணும், அதற்காய் நான் எப்போதும் நான் கர்த்தருடைய வார்த்தை எங்கே போதிக்கப்படுதோ, அண்ணன் இருக்கிறாரு இல்லை, யார் இருந்தாலும் இருக்கா இல்லை, கர்த்தர் என்னோடு பேசுவார்னு சொல்லி வரக்கூடிய மக்களாக இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். நம்ம சபையிலே நமக்கே ஒரு சவால் தானே அது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த சகோதரிகள் இருந்தாங்க, கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்பட்டார். will you be available for God? நீங்கள் கர்த்தருக்கென்று அவைலபிளாக இருப்பீங்களா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். பல பிதாவே, இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமாண்டவரே, இதோ இந்த சகோதரிகள் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்க வரல ஆண்டவரே. ஆனால் அவர்கள் உண்மையாய் ஒரு சிம்பத்தட்டிக்கா, ஒரு லாயலா ஆண்டவரே உம்மை காண வேண்டும் என்று வந்தாங்க. உம்முடைய சரீரத்தை காண வந்தாங்க. அவங்க அங்கே இருந்ததுனால உம்மை பார்த்தார்கள், இந்த உலகுக்கு உறக்க சொன்னார்கள். இன்றைக்கும் எங்களுடைய விசுவாசத்திற்குரிய அடிப்படைக்கு அவர்கள் ஒரு முக்கிய காரணமாய் மாறினார்களே. இந்த ஆதி அப்போஸ்தலர்களே ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலை அறிந்து கொள்வதற்கு இந்த சகோதரிகள் தானே காரணம். இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் அங்கு இருந்தது தானே ஆண்டவரே. லார்ட், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கென்று இருக்கக்கூடிய மக்களாக இருக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமென். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.